பெரும்பாலான கர்ப்பிணி பெண்களுக்கு கருவில் இருக்கும் குழந்தை ஆரோக்கியமா இருக்கா அப்படிங்கிற சந்தேகம் இருந்துகிட்டே இருக்கு. அந்த குழந்தையோட அசைவு குறைந்தாலோ அல்லது அசைவு சில நிமிடங்களுக்கு இல்லாமல் போனாலோ ரொம்ப பயப்படுறாங்க. அந்த குழந்தை நல்லா இருக்கா, கருவுல நல்லா இருக்கா அப்படிங்கிறத நம்ம எப்படி அசஸ் பண்றது அப்படின்னா, அல்ட்ராசவுண்ட் செஞ்சு நம்ம ஈஸியா சொல்லிடலாம். அதை பத்தி தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போறேன். நான் டாக்டர் சுதா ஃப்ரம் சுதா ஸ்கேன் சென்டர், ஜேபி ஹாஸ்பிட்டல். அல்ட்ராசவுண்டில் குழந்தையோட வெல்பீயிங் எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறோன்னா, பிபிபி பயோஃபிசிக்கல் ப்ரொஃபைல் அப்படிங்கிற ஒரு அசஸ்மெண்ட் நாங்கள் பண்ணுறோம். ஸோ இந்த பிபிபியில் நாங்கள் வந்து 8 மார்க் கொடுக்குறோம். அது என்னன்னு இப்போ சொல்கிறேன். 4 பேராமீட்டர்ஸ் பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் ஒன் ஃபீட்டல் ப்ரீத்திங் மூமெண்ட், ரெண்டாவது ஃபீட்டல் பாடி மூமெண்ட்ஸ், மூன்றாவது ஃபீட்டல் மசில் டோன், நான்காவது அந்த ஃபீட்டஸை சுற்றி இருக்க ஆம்னியோட்டிக் ஃப்ளூயிட் லெவலை வச்சு நாங்கள் வந்து 8 ஸ்கோர் சொல்கிறோம். ஸோ இந்த ஒவ்வொரு பேராமீட்டரும் நார்மலாக இருந்தால் 2 ஸ்கோர் கொடுக்கும். இந்த பேராமீட்டர் குறைவாக இருந்தாலோ இல்லை இல்லாமல் போனாலோ அதுக்கு 0 ஸ்கோர் சொல்கிறோம். ஸோ 8க்கு 8 8/8 இருந்தால் அது நார்மல் ஃபீட்டஸ் வந்து நல்லா ஆரோக்கியமாக இருக்குது யூட்ரஸ்குள்ளார. இதில் வந்து ஏதோ ஒரு பேராமீட்டர் ஆக்டிவிட்டி கம்மியாக இருந்து 6/8 அல்லது 4/8 அப்படி இருந்தால் கண்டிப்பாக உடனே ஆப்ஸ்டிஷனுக்கு நாங்கள் இன்டிமேட் பண்ணுவோம் ரிப்போர்ட்டில் போட்டு. ஸோ ஈஸியாக உடனே வந்து டெலிவரி பண்ணி குழந்தைய வந்து காப்பாற்றிடுவாங்க. ஸோ இதுக்காக தான் இந்த பிபிபி டெஸ்ட் நம்ம பண்ணுறோம். ஸோ இந்த பிபிபி டெஸ்ட் எத்தனை வாரத்தில் நம்ம பண்ணுறோன்னா 28 வீக்ஸ்லேருந்தே பண்ணலாம். ஸோ இப்போ ஒன்றா பார்க்கலாம். ஃபீட்டல் ப்ரீத்திங் மூமெண்ட்ஸ், அந்த குழந்தை மூச்சு விடுறதை வந்து நம்ம வந்து ஸ்கேனில் பார்க்கணும். எப்படின்னா ஹார்ட்டுக்கு கீழே நமக்கு டயஃப்ரம் இருக்கும். அந்த டயஃப்ரம் மூமெண்ட் வந்து ரிதமிக்காக கண்டினியூஸாக மூவ் ஆகணும். எவ்வளோ நேரத்துக்கு மூவ் ஆகுனா அட்லீஸ்ட் 30 செகண்ட்ஸ்க்கு அந்த கண்டினியூஸ் ப்ரீத்திங் மூமெண்ட் அந்த குழந்தைக்கு ஃபீட்டஸ்க்கு இருக்கணும். இது அட்லீஸ்ட் 30 மினிட்ஸ் ஒன்ஸ் இந்த 30 செகண்ட்ஸ் மூமெண்ட் நம்ம பார்க்கணும். அப்போ தான் வந்து இது நார்மலாக 2 ஸ்கோர் கொடுக்கலாம் ப்ரீத்திங் மூமெண்ட்க்கு. ரெண்டாவது ஃபீட்டல் பாடி மூமெண்ட்ஸ். ஃபீட்டல் பாடி மூமெண்ட் அப்படின்னு சொல்லும் போது எதுனா அந்த குழந்தையோட ஸ்பைனல் கார்டு, அதாவது முதுகெலும்பு வளைந்து ஹோல் பாடியே வந்து பெண்ட் ஆகி எக்ஸ்டெண்ட் ஆகிறது, அது வந்து பாடி மூமெண்ட் சொல்லுவோம். இது கூடயே வந்து கை கால் அசைவையும் நம்ம வந்து இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஃபீட்டல் பாடி மூமெண்ட்ஸும் இந்த ஹேண்ட் ஆர்ம் அப்பர் லிம் லோயர் லிம் மூமெண்ட்ஸும் வந்து அட்லீஸ்ட் 30 மினிட்ஸில் 3 டைம்ஸ் ஆகுது அந்த மூமெண்ட் நம்ம பார்க்கணும். 2 தடவைக்கு கம்மியாவோ அல்லது இல்லாமல் போனாலோ ஸ்கோர் வந்து 0 ஆயிரும். நார்மலாக 3 தடவையாவது இந்த மூமெண்ட்ஸை வந்து 30 மினிட்ஸில் பார்த்தா 2 ஸ்கோர் கொடுத்துடலாம். நம்ம ஏன் 30 மினிட்ஸ்க்கு வெயிட் பண்ணுறோம் அப்படின்னா, சம்டைம்ஸ் குழந்தை வந்து அந்த ஸ்லீப் வேவில் இருக்கலாம், தூங்குற டைமில் மூமெண்ட் கம்மியாக இருக்கும். அதனால் நம்ம வந்து மூமெண்ட் வந்து ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் ஸ்கேன் பண்ணிவிட்டு இல்லைங்கிறதுனால அதுக்கு 0 ஸ்கோர் கொடுக்கவே முடியாது. ஸோ 30 மினிட்ஸ் வெயிட் பண்ணி குழந்தை அசைவு பார்த்துட்டு தான் நம்ம வந்து ஸ்கோர் கண்டிப்பாக கொடுக்க முடியும். தேர்ட் ஒன் ஃபீட்டல் டோன் எப்படி பார்க்குறோம் அப்படின்னா, லைக் கை வந்து எக்ஸ்டெண்ட் ஆகி ஃப்ளெக்ஸ் ஆகிறது, அதே மாதிரி கால் வந்து நீட்டி மடக்குவது, அப்படி நார்மலாக இருந்தால் அதுக்கு 2 ஸ்கோர் கொடுக்கலாம். இதில் வந்து ஃபிங்கர்ஸ் வந்து கை வந்து மூடி திறப்பது, இதையும் வந்து நம்ம ஃபீட்டல் டோனில் இன்க்ளூட் பண்ணுறோம். ஸோ நார்மலாக இந்த ஃப்ளெக்ஷன் எக்ஸ்டென்ஷன் ஃபுல் ஃப்ளெக்ஷன் எக்ஸ்டென்ஷன் இருக்கணும். சம்டைம்ஸ் ஆகும் குழந்தை எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு ஃப்ளெக்ஷன் வந்து பாதியோடு நின்றுரும், அல்லது இந்த அசைவெலாம் இல்லாமலே போகலாம். ஸோ இந்த மாதிரி இருந்தால் அகெயின் ஸ்கோர் வந்து 0க்கு போயிடும். லாஸ்ட் ஒன் என்னென்னா ஆம்னியோட்டிக் ஃப்ளூயிட், அதாவது குழந்தைய சுற்றி இருக்கிற இந்த ஃப்ளூயிடு. இந்த ஃப்ளூயிட் எப்படி மெஷர் பண்ணுறோன்னா, நம்ம கர்ப்பப்பையை வந்து எப்படின்னா 4 குவாட்ரண்ட்டாக பிரித்து தான் நாங்கள் ஃப்ளூயிட் மெஷர்மெண்ட் பண்ணுவோம். ஒரு வெர்டிக்கல் லைன், ஒரு ஹரிசாண்டல் லைன் போட்டு 4 குவாட்ரண்ட்டாக வெயிட் பண்ணிடுவோம். அதில் வந்து அட்லீஸ்ட் ஒரு குவாட்ரண்ட் வந்து 2 சென்டிமீட்டருக்கு அந்த ஆம்னியோட்டிக் ஃப்ளூயிட் இருக்கணும். 2 சென்டிமீட்டர் டெப்த்துக்கு ஆம்னியோட்டிக் ஃப்ளூயிட் இருக்கணும். அதை விட குறைந்து இருந்தால் அது வந்து 0 ஸ்கோர் கொடுத்துரும். ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அல்ட்ராசவுண்ட் நம்ம என்ன பார்க்கணும், ஃபீட்டல் ப்ரீத்திங் மூமெண்ட்டு, ஃபீட்டல் பாடி மூமெண்ட், ஃபீட்டல் டோன் அண்ட் ஆம்னியோட்டிக் ஃப்ளூயிட். இதை 4ஐயும் பார்த்துட்டு நார்மலாக இருந்தால் 8 out of 8 நாங்கள் கொடுத்துட்றோம். தட் இஸ் நார்மல். இதில் ஏதோ ஒன்று குறைஞ்சாலும் 6/8 4/8 அந்த மாதிரி கொடுத்தா, இதுக்கு காரணம் என்ன நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த அம்பிளிகல் கார்டில் போகிற பிளட் சப்ளை குறைவாக இருந்தால் இந்த மாதிரி பிரெயினுக்கு போடுற ஆக்சிஜன்லாம் கம்மியாகும். ஸோ இந்த மூமெண்ட்ஸ்லாம் கம்மியாக இருக்கும். இதை நாங்கள் ரிப்போர்ட்டில் வந்து ஃபீட்டல் ஹைபாக்சியா அண்ட் ஃபீட்டல் அசிடோசிஸ் அப்படின்னு சொல்லி நாங்கள் ரிப்போர்ட்டில் கொடுத்துருவோம். ஸோ இங்கே நாங்கள் ஸ்கேனில் கொடுக்குற ஸ்கோர் வந்து 8/8 தான். பட் இன்னும் 2 ஸ்கோர் இருக்குது. என்னென்னா, லேபர் ரூமில் என்எஸ்டி டெஸ்ட்டுன்னு ஒன்று பண்ணுவாங்க, நான் ஸ்ட்ரெஸ் டெஸ்ட். இது வந்து
மதரோட அப்டமன் மேலே எக்ஸ்டர்னல் மானிட்டர் வச்சு லைக் இசிஜி மாதிரி ஃபீட்டஸோட மூமெண்ட் இன்க்ரீஸ் ஆகும்போதெல்லாம் ஃபீட்டலோட ஹார்ட் ஆக்டிவிட்டி ஆக்சிலரேட் ஆகணும், அதிகமாகணும். ஸோ இது வந்து அதிகமாகிறத வச்சு நம்ம வந்து ஸ்கோர் கொடுக்கலாம் 2 ஸ்கோர்னு. இது கம்மியாக ஆக்டிவிட்டி இருந்தாலோ இல்லாமல் போனாலும் 0 ஸ்கோர் வரும். ஸோ டோட்டலாக அல்ட்ராசவுண்டில் 8 ஸ்கோர் அண்ட் என்எஸ்டி டெஸ்ட் இன் லேபர் ரூம் 2 வச்சா 10 இருக்கும். ஸோ அதுதான் வந்து பயோஃபிசிக்கல் ப்ரொஃபைல். ஸோ கர்ப்பிணி பெண்கள் எப்போவுமே ஃபீட்டல் மூமெண்ட்ஸ் வந்து நீங்கள் அசஸ் பண்ணிகிட்டே இருக்கணும்னு உங்கள் டாக்டர் சொல்லியிருப்பாங்க. இதில் ஏதாவது மாற்றங்கள் உங்களுக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக நீங்கள் உடனே போய் ஸ்கேன் பண்ணிக்கணும். ஸோ தட் இந்த ஸ்கோர் 8/8 இல்லாமல் 6/8 4/8 இந்த மாதிரி இருந்தால் உடனே ஆப்ஸ்டிஷியன் வந்து டெலிவரிக்கு பிளான் பண்ணுவாங்க ஃபார் ஏர்லி இன்டர்வென்ஷன். தேங்க்யூ.